ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 427. இங்கு ஆத்மாவிற்கு விஞ்ஞான பூர்வமான அத்தாட்சி எனும் உரையாடலை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1973 ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் லண்டன் ஹரே கிருஷ்ண மையத்தில் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதர் அவர்களுக்கும் இந்திய மருத்துவர் ஒருவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை காண்போம். முதலில் மருத்துவர் கேட்டார், ஆத்மா இருக்கின்றது என்பதை உங்களால் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முடியுமா? நான் சொல்வது என்னவென்றால், இது முழுக்க முழுக்க நம்பிக்கைதானா அல்லது? இங்கு சில பிரபுபாதா பதில் கூறுகின்றார், இல்லை, இது விஞ்ஞான பூர்வமானதொரு உண்மை. நமது விஞ்ஞானம் குறைவு அற்றது. ஏனென்றால் கிருஷ்ணர் என்ற பூரணமான ஆதாரத்திலிருந்து நாங்கள் அறிவை பெறுகின்றோம். நவீன காலத்து விஞ்ஞானம் தான் குறைகள் கொண்டது. ஏனென்றால் விஞ்ஞானிகளின் அறிவு குறைகள் கொண்ட ஆதாரங்களின் மூலம் பெறப்படுகின்றது. நீங்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் உங்கள் உணர்வுகள் குறைகள் உள்ளவை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மருத்துவர் கூறுகின்றார், ஆம். ஷில பிரபுபாதர் மேலும் கூறினார், ஆகையினால் குறைகள் கொண்ட உணர்வுகளால் குறைகள் உள்ள அறிவே தர முடியும். விஞ்ஞான அறிவு என நீங்கள் கூறுவது போலியாகும். ஏனென்றால் அந்த அறிவினை உண்டாக்கிய மனிதர்கள் குறை உள்ளவர்கள். எனவே குறையற்ற அறிவை எவ்வாறு குறையுள்ள மனிதர்கள் இடமிருந்து பெற முடியும்? மருத்துவர் கூறுகின்றார், இது தரத்தை பற்றிய கேள்வி. அதற்கு ஷில பிரபுபாதா கூறுகின்றார், உங்களால் குறையற்ற அறிவை தர முடியாத நிலையில் உங்கள் இடமிருந்த அறிவை பெற்று என்ன பயன் என்பதுதான் எனது கேள்வி. மருத்துவர் கூறுகின்றார், சரி, இதனை ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் ஆத்மா இருப்பதை எப்படி நிரூபிப்பீர்கள்? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஷில பிரபுபாதா கூறுகின்றார், கிருஷ்ணர் இடமிருந்தோ கிருஷ்ணரின் தூதர் இடமிருந்தோ பூரணமான ஆதார செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அதுவே நிரூபிக்கும் முறையாகும். ஏவம் பரம்பரா பிராப்தம். மேம்பட்ட ஆன்மீக அறிவினை குரு சீட பரம்பரையின் மூலம் பெற வேண்டும். நாங்கள் ஏதோ ஒரு அயோக்கியன் இடமிருந்து வரும் அறிவை ஏற்பது கிடையாது. மேன்மை பொருந்திய கிருஷ்ணர் இடமிருந்து வரும் அறிவையை நாங்கள் ஏற்கின்றோம். நான் ஒரு அயோக்கியனாக இருக்கலாம், ஆனால் குறையற்ற அறிவை குறையற்ற ஆதாரத்திலிருந்து பெற்று அதை அப்படியே திரும்ப போதிப்பதால் நான் போதிப்பவை அனைத்தும் குறை அற்றவை ஆகும். குழந்தை அறியாத்தனமாக இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை ஒரு பொருளை மேஜை என உணர்ந்து அப்பா ஒரு மேஜை என சொல்லும்போது அதனுடைய வார்த்தைகள் குறையற்றவை. அதே போன்று குறையற்ற மனிதரிடம் கேட்டு அதில் நம்பிக்கை வைத்தால் உங்கள் அறிவு குறை அற்றதாகும். கிருஷ்ணர் ததா தேகாந்திர பிராப்தி. இறப்புக்கு பின்னால் ஆத்மா இன்னொரு ஜட உடலில் நுழைகிறது என்கின்றார். நாங்கள் அதை ஒப்புக்கொள்கின்றோம். இதற்கு குறைகள் கொண்ட புகழ் வாய்ந்த விஞ்ஞானிகள் எனப்படுபவரின் நிரூபணம் தேவை கிடையாது. இப்பொழுது மருத்துவர் கூறுகின்றார், எனவே முதலில் நம்பிக்கை என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கு ஷில பிரபுபாதா கூறுகின்றார், இது நம்பிக்கை கிடையாது, இது உண்மை. மருத்துவர் கூறுகின்றார், அந்த உண்மையை எப்படி நிரூபிப்பீர்கள்? ஷில பிரபுபாதா கூறுகின்றார், கிருஷ்ணர் அதை சொல்கின்றார், அதுவே நிரூபணம். மருத்துவர் ஏளனமாக கூறுகின்றார், இது கிருஷ்ணரால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் ஷில பிரபுபாதா கூறுகின்றார், அதுதான் எங்களது வேத நிரூபணம்.
நாங்கள் ஏதாவது சொல்லும்போது உடன் வேத இலக்கியத்தின் ஆதாரத்தை குறிப்பிடுகின்றோம். இதுவே எங்களது நிரூபண முறை. நீதிமன்றத்தின் சட்டத்தை போன்றதுதான் இதுவும். வக்கீல் நீதிமன்றத்தில் வாதாடும் போது முந்தைய தீர்ப்புகளை குறிப்பிடுவது மரபு. அப்போதுதான் அவர் வாதம் சட்ட நிரூபணமாக நீதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுபோன்று நாங்கள் ஏதாவது சொல்லும்போது வேத இலக்கியத்தின் ஆதாரத்தை உடன் குறிப்பிடுகின்றோம். ஆன்மீக விஷயங்களை அவ்வாறு தான் நிரூபணம் செய்ய முடியும். இல்லையென்றால் எதற்காக சமய நூட்கள் இருக்கின்றன? அவை சாதாரண ஊகமாகவோ அல்லது உத்தேசமாகவோ இருப்பின் அந்த புத்தகங்களின் பயன்தான் என்ன? மேலும் வேத இலக்கியங்கள் பூரண உண்மையை பற்றி தக்க தர்க்கங்கள் உடனும் ஆதாரங்கள் உடனும் தெரிவிக்கின்றன. பகவத்கீதையில் கிருஷ்ணர் இதைத்தான் கூறுகின்றார். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. நமது ஆத்மா உடலில் குழந்தை பருவத்தில் இருந்து இளமை பருவத்திற்கும் பின்பு இளமையிலிருந்து முதுமை பருவத்திற்கும் மாறுகின்றது. அதுபோன்று உயிராத்மா இறப்பின் பொழுது இன்னொரு உடலில் புகுகின்றது. எனவே எப்படி இது தர்க்க சாஸ்திரத்திற்கு புறம்பான அறிமுகமாகும்? இது விஞ்ஞான பூர்வமானது. அறிவாளிக்கும் இது விஞ்ஞான பூர்வமான நிரூபணமாகும். இந்த விளக்கத்திற்கு பிறகும் ஒருவன் முட்டாளாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? மருத்துவர் கூறுகின்றார், ஆனால் ஆத்மா கண்ணுக்கு புலப்படாத போது ஆத்மா இருக்கின்றது என எப்படி உறுதியாக சொல்கின்றீர்கள்? இதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், கண்ணுக்கு புலப்படாததனால் மட்டுமே ஒரு பொருளை இல்லை என சொல்ல முடியாது. மனது, புத்தி, அகங்காரம் ஆகியவற்றின் நுட்பமான உடல்கள் கண்ணுக்கு புலப்படுவது கிடையாது. ஆனால் அவற்றிற்கு நுட்பமான உடல் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு 2 விதமான உடல்கள் இருக்கின்றன. அதாவது ஒட்டுமொத்தமாக பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றினால் உருவாக்கப்பட்ட உடல் ஒன்றும், மனது, புத்தி, அகங்காரம் ஆகியவற்றினால் உருவாக்கப்பட்ட நுட்பமான உடல் மற்றொன்றுமாகும். நீங்கள் பூமி, நீர் முதலியவற்றால் உருவாக்கப்பட்ட ஸ்தூல உடலை காணலாம். ஆனால் நுட்பமான உங்கள் மனதை காண முடியுமா? அல்லது உங்கள் புத்தியைத்தான் காண முடியுமா? இருந்தும் உங்களுக்கும் எனக்கும் மனம் இருப்பதை அனைவரும் அறிவார்கள். மருத்துவர் கூறுகின்றார், இவையெல்லாம் வேறுபடுத்தக்கூடியவையாக இருக்கின்றன எனங்கள் நீங்கள் அறிவீர்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, அது அவ்வாறு கிடையாது. நுட்பமானவை அவ்வளவுதான். அவற்றை பார்க்கக்கூடிய பார்வை அமைப்பு உங்களுக்கு கிடையாது. மருத்துவர் கூறுகின்றார், புத்தியை பற்றி அறிய தற்போது 3 விதமான முறைகள் இருக்கின்றன. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அது எப்படி இருந்தாலும் அதை காண முடியாவிட்டாலும் நுட்பமான உடல் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். அதுவே நான் சுட்டி காட்டுவது. அதே போன்று ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அது இருப்பது உண்மையே. ஆத்மா நுட்பமான மற்றும் ஸ்தூல உடல்களால் போர்த்தப்பட்டு இருக்கின்றது. ஸ்தூல உடலின் அழிவே இறப்பாகும். நுட்பமான உடலானது பின்தங்கி நமது மனதின் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்றதானதொரு ஜட உடலில் ஆத்மாவை புகுத்தி அந்த உடலை வளர்ச்சி செய்கின்றது. இப்பொழுது ஆங்கிலேய விருந்தினர் கேட்கின்றார், நுட்பமான உடலும் ஆத்மாவும் ஒன்று என்கின்றீர்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, நுட்பமான உடல் ஆத்மாவிலிருந்து வேறுபட்டதாகும். ஆத்மா மனதை விட நுட்பமானதாகும். இவை அனைத்தும் பகவத்கீதையில் 3.42 விளக்கப்பட்டு இருக்கின்றது.
முதலில் ஒட்டுமொத்தமான அறிவு ஆற்றலால் உடலின் உணர்வுகளை மட்டும் அறியப் பெறுகின்றோம். மிருகங்களை போன்றவர்கள் உணர்வுகள்தான் எல்லாம் என நினைக்கின்றார்கள். உணர்வுகள் மனதால் கட்டுப்படுத்தக்கூடியது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒருவரது மனதிற்கு கேடு விளைவித்தால் அவர் உணர்வுகள் செயல்படாது, பைத்தியம் ஆகின்றான். எனவே உணர்வுகளை மனமே கட்டுப்படுத்துகின்றது. மனதை விட மேலானது புத்தியாகும், அதற்கு மேலானது ஆத்மா ஆகும். நம்மால் மனதையும் புத்தியையும் பார்க்க முடிய கிடையாது. அப்படி இருக்க ஆத்மாவை எவ்வாறு பார்க்க முடியும்? ஆகவே ஆத்மா இருப்பதும் அதற்கு பரிமாணம் உள்ளதும் உண்மையாகும். மேலும் ஆத்மாவை பற்றிய அறிவு ஆற்றல் இல்லை என்றால் அவன் மிருகத்தை விட மோசமானவன் ஆகின்றான். ஏனென்றால் இந்த ஸ்தூல மற்றும் நுட்பமான உடல்களுடன் அவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக் கொள்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்